அவர்கள் உடனடியாக நீங்கள் சொன்ன அந்த தேதியில் எனக்கு மெடிக்கல் செக்கப்புக்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் மருத்துவருடன் இருக்கிற காரணத்தினால நான் அன்னைக்கு வர முடியாது, நான் அடுத்த நாள் வருகிறேன், அடுத்த சில நாட்கள் கழித்து வரை எனக்கு நேர அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி அனிதா அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் வாங்கி கொண்ட பிறகும் கூட முன்ஜாமீன் ஒன்று ரத்து செய்யப்பட்டு முன்ஜாமீன் வழக்கில் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே காரணத்திற்காக அவசரமாக ஓடி வந்து திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை காவல்துறை கைது செய்வதனுடைய பின்னணி என்ன? எதற்கு ஒரு அவதூறு வழக்கில் கைது செய்தவரை 6 மணி நேரம் 7 மணி நேரம் போலீஸ் இன்டராகேஷன் எதற்காக? அவதூறு வழக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க, வீடியோ ஆதாரம் இருக்குது, நாங்கள் கேஸை ஃபைல் பண்ணுறோம், ரிமாண்ட் பண்ணுறோன்னு போகலாம். ஆனால் 7 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து கைது செய்யப்பட்டு எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு போய் உட்கார வச்சு இன்ட்ராகேஷன் நடக்குதுன்னா அது என்ன மர்மம் என்று எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம், எதிர்பார்த்து